கண்டாலும் கடந்த கால நினைவுகளே தோன்றுகின்றன. சிறு பிராயத்தோடு தொடர்புடைய எண்ணங்கள், நிகழ்ந்தவை அனைத்தும் கனவு போல தோன்றுகிறது. மனதில் உறுதி இருந்தது. துயரங்கள், சங்கடங்கள் அனைத்திற்குமான தீர்வுகளை பெற்றோர் அளிப்பார்கள் என நம்பிய காலம். அக்கா, ஒன்று வினவலாமா? ஏதும் துன்பங்கள் இல்லையே? ஏன்? எதனால் ஐயம்? என்னில் அதிக இன்பம் கொண்டவர்கள் எவர்? பிறந்தகத்தில் இத்துணை அன்புக்குரியவள் ஆகையால். அதல்ல, நான் புகுந்தகம் குறித்து வினவுகிறேன். சந்திரதேவரினால் தமக்கு எதுவும் துன்பம் நேரவில்லையே? இல்லை இல்லை, அவருடன் விவாகம் நிகழ்ந்ததே நான் செய்த மிக பெரும் பாக்கியம். என் மேல் அளவில்லா அன்பு கொண்டுள்ளார், அரவணைக்கின்றார். பார்வை நின்று ஒரு கணம் நான் மறைய நேரிட்டாலும் காணாமல் பரிதவித்து தேடி வருவார். இத்தனை காலமாக இங்கு வர இயலாமல் போனதும் அதனால்தான். நான் இன்றி அவரால் இருக்க இயலாது. பின்பும் தம் வதனத்தில் வேதனை ஏன்? தமது அதரங்கள் உரைப்பதோ ஒன்று, எனினும் தமது நயனங்கள் கூறும் வார்த்தைகள் வேறு அர்த்தம் அளிக்கின்றனவே. ஒரு பெண் விவாகம் முடிந்த பின்னர் பிறந்தகம் திரும்பினால் உணர்வுகள் மேலெழுவது இயற்கை அல்லவா? இப்பொழுது நீ அதை புரிய இயலாத. உன் விவாகத்திற்கு பின் நன்றாக புரிந்து கொள்வாய். எனில் என் கவலை ஆதாரமற்றது. தாம் கூறுவதும் உண்மையே. சந்திரதேவரின் மனைவியாவது மிக பெரும் பாக்கியமாகும். ஐயமில்லை, அவரை தாம் மனம் புரிந்ததால் தம்முடைய வாழ்வு வெற்றி அடைந்தது. தம் மீது அவர் கொண்டுள்ள அன்பை அறிந்ததால் நான் அடைந்த மகிழ்ச்சி அளவில்லாதது. கண்ணை கவரும் தோற்றம் கொண்டவர். இன்னும் எனக்கு நினைவுள்ளது, விவாகத்திற்காக அவர் இங்கு வந்த சமயம் பெண்கள் அனைவரும் தம் மீது பொறாமை கொண்டார்கள். அத்துடன் நின்றார்களா, தம்மையும் ரோகிணி அக்காவையும் வெகுவாக மெச்சினார்கள். என்னவாயிற்று அக்கா? ஏதுமல்ல. தாம் எதையோ மறைக்கிறீர்கள். தமது கண்களில் ஏன் கண்ணீர்? பாக்கியசாலி நான் அல்ல, ரோகிணிதான். அவரது அன்பனைத்தும் கவனம் முழுமையும் ரோகிணிக்குதான். அவர் வாழ்வில் எனக்கு இடம் ஏதும் இல்லை. பிரதிதினம் ஒவ்வொரு கணமும் அவர் அதரங்கள் உச்சரிப்பது ஒரு பெயரைத்தான், ரோகிணி, ரோகிணி, ரோகிணி.
மாதா, அக்காவை பார்த்த அடுத்த மாத்திரத்தில் என் உள்மனதில் ஐயம் குடிக்கொண்டது. செய்வதென்ன மாதா? குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிறேன். ரோகிணியோடு ஒப்பிடும் அளவு எனக்கும் அழகில்லை என்று எண்ணி அமைதி அடைகிறேன். இருப்பினும் அவர் என்னை புறக்கணிப்பதை சகிக்க இயலவில்லை. ரோகிணி நிலை, அவள் என்ன செய்ய இயலும்? அவள் ஒரு அரியா பெண். என் துன்பத்தை அவள் உணர்ந்திருக்கவும் மாட்டாள். நீ கவலை கொள்ளாதே. உடனடியாக சந்திரதேவரிடம் உரையாடுகிறேன். உன்னை அவர் இவ்வாறு நடத்தலாகாது. அவர் என் இரு புதல்விகளையும் மனம் முடித்திருக்கிறார். பின் ஏன் இந்த பாரபட்சம்? எனக்காக அவரது உள்ளத்தில் அன்பு ஏற்படாத காரணம் ஒன்றையும் நான் அறியேன். அதை கூறினால் என்னிடம் உள்ள குறையை நிறையாக்க முயல்வேன் அல்லவா? அவரால் எனக்கென தம் நேரத்தில் சிறிதளவும் தர இயலாதா?